ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெனஸ்டேவோட நிஃப்டி 50 லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏப்ரல் 2. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக லெவல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 400 பிரேக் ஆகும் அப்படின்னா 400 பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வந்து 23,200 கொடுத்துருந்தேன். அதுவும் பர்ஃபெக்ட் ஆகிட்டாச்சு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற லெவல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,650 நம்மளுக்கு வந்து 23,000 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆக போகுது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. 23,000 23,650 தான் அடுத்த ஷார்ட் டேர்முக்கு நம்ம ட்ரேட் ஆக போகுது. அதில் நாளைக்கு போக வேண்டிய லெவல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான லெவல் மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து 23,400 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 23,400 இல்லை 450 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட்டா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 23,400 வந்து டச் ஆகும். அப்படி அதுக்கும் மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா 23,450 போகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு போக வேண்டிய லெவல்ஸ். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் 23,000 ஃபர்ஸ்ட். ஓகேவா? 23,000 நான் கலர் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 23,000 இல்லை அப்படின்னா 2300. ஓகே, இமிடியேட்டா போகும். மார்க்கெட் வந்து இப்போ கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் இப்போ இன்கேஸ் கீழே வருது அப்படின்னா சீக்கிரமா போய் ஹிட் ஆகுறது வந்து 2300 பிரேக் ஆச்சு அப்படின்னா 23,000 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி பட்டுட்டு கூட மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை மார்க்கெட் மேலே பட்டுட்டு கூட மறுபடியும் கீழே வரலாம். சரிங்களா? இது மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ இதுதான் லெவல்ஸ் நாளைக்கு மூவ் ஆக வேண்டிய பர்ஃபெக்டான லெவல்ஸ். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். see you soon.